மக்களே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் ஒருத்தர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாரு. தமிழ் பசங்க சின்ன பசங்க தான் கஞ்சா போதையில் வெட்டுறானுங்க. கண் மூடி தரமாக வெட்டுறானுங்க. அவர் இப்படி தடுக்கிறாரு இங்கன்னு வெட்டு எங்கே ஏதோ கம்பை வச்சு அடிக்கிற மாதிரி அருவா வச்சு வெட்டிகிட்டு இருக்கானுங்க. அவர் வெட்டு உழுது ரத்தம் வருதுன்னு கூட அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நிறைஞ்ச கஞ்சா போதை. இது குறை சொல்கிறதுக்கு யாரை குறை சொல்லணும்? ஆனால் தமிழ் தேசியவாதிகள் காரணம் ஒருத்தன் பதிவு போடுறான். அதாவது பரிசீலனை பண்ணுற தமிழ் தேசியவாதிகள் வடக்குக்காரன் விட்டது காரணம் தான்ட்டு ஒருத்தன் பதிவு போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவன் புத்தி மணி 200 ஊப்பியாக இருக்கான்னு பார்த்துருங்க. ஏன்டா தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறது வடக்கு மாநிலத்தில் இருக்கவங்க அதிக அளவுக்கு அங்கே வரானுவ தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு பறி போகுது. பத்த குறைக்கு வாக்குரிமை கொடுத்தா நிலம் நம்ம கையை விட்டு போயிடும், நம்ம சொந்த நிலத்துல அடிமையாயிரும் அப்படிங்கிறத தான் நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேசுனதுனாலே அவனுங்க கஞ்சாவை போட்டு போய் அவனுங்கள வெட்டினானுங்களா இல்லைடா? அந்த வடக்கு ஹிந்திக்காரர் இருக்க இடத்துல யார் இருந்தாலும் அவங்க வெட்டியிருப்பானு அந்த அளவில் தான் மனநிலையில் இருந்தானுங்க. கஞ்சாவை உள்ளே விட்டது யார்? இப்போ ஊரில் வந்து கடை வச்சுருக்காங்க ஒருத்தங்க, புயலை விற்கிறாங்கன்ட்டு போலீஸ்காரன் வந்து பிடிக்கிறான். கடைக்கு விற்கிறாங்கன்ட்டு பிடிக்கிற அதே போலீஸ்காரன் நாட்டுக்குள்ளே யார் விட்றான்னு ஏன் கேட்க மாட்டேங்கானுங்க? கடையில் விற்கிறாங்க தப்பு, கடைக்கு அபராதம் போடுறீங்க, விற்றுட்டாங்க போதைப் பொருள் அப்படின்ட்டு. நாட்டுக்குள்ளே அதை அனுமதிக்கிறது யார்? இப்போ என் வீட்டுக்குள்ளே திருடன் வந்து இப்போ திருடிட்டு பேர விடாதுன்னு நான் வாசல் வாயிற்காலன்னு வச்சுருக்கேன். எதுக்கு? என் வீட்டில் இருக்க பொருளை காண்டு பேர விடாண்டு. நாட்டுக்குள்ளே உன்னைய பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும்னு உனக்கு 8 கோடி பேர் ஓட்டு போட்டு வச்சுருக்கானு செதுக்கி வச்சுருக்கானு. அப்போ கஞ்சாவை உள்ளே அனுமதித்து இந்த சிறுவர்கள் பள்ளிக்கூடத்தில் புத்தகம் சமைக்கிற பையன் வாழ்க்கையில் சாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிற மனநிலையை மாற்றி கஞ்சா போதன்ட்டு சீரழித்து செங்க சமக்க வச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் இன்பநிதி பையன் வயசு தாங்க இருக்கும் அந்த பையங்களுக்கு. உன் பேரை நல்லா கோடி ரூபா எங்கள் சம்பாத்தியம் பண்ணி லண்டனு அமெரிக்கா ஃபாரின் அப்படின்னு சுற்ற விட்டுட்டு தமிழ் பசங்க நம்ம பசங்களை எந்த அளவுக்கு மனநிலையை மாற்றி வச்சுருக்கானுங்க பாருங்கள். கல்யாண வீடு எடுத்துக்கிடுங்க. இப்போ நான் தெரிஞ்சவங்க அண்ணனுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு சுற்றி இருக்கிற பசங்க என்ன கேட்குறாங்க? நாங்கள் அடுத்த நாள் கல்யாணத்தில் முழுக்க நிற்கிறோம், பேனர் அடிக்கிறோம், சரக்குக்கு காசுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. சரக்குக்கு காசு தந்தால் தான் கல்யாணம் நிறைவடையுங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க தமிழ் பசங்க. 20 வயசுக்கு கீழே இருக்க எல்லாருமே புயல் வைக்கிறானுங்க, கூலிப்பு வைக்கிறானுங்க, பீடி இழுக்கிறானுங்க, சரக்கு அடிக்கிறானுங்க. சாராய கடைக்கு குடிக்க போகிறாங்க, சரி குடிச்சிட்டு வெளியில் வரும்போது பிடிக்கிறாங்க, அபராதம் போடுறாங்க 10,000. எங்கள் அப்பாவுக்கே போட்டிருக்கானுங்க 10,000 அபராதம் போட்டிருக்கானுங்க. மகளிருக்கு 1000 கொடுத்தோம். அதே ஆட்சியாளர்கள் தான் சாராயம் குடிச்சிட்டு வெளியில் வரவனை மடக்கி பிடிச்சி அபராதம் போட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் மகளிர் கொடுக்க 1000 புருஷன்ட்ட வாங்கிக்கிடுதீங்க. பஸ்ஸில் இலவசன் பெண்களுக்கு சொல்லிவிட்டு புருஷன் டிக்கெட்டு கலெக்ட் பண்ணிக்கிடுதீங்க. என்னடா மானகட்ட ஆட்சி முறை? கல்விக்கு இலவச பஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்வியை இலவசமாக கொடுன்னு சொன்னதே எங்கள் அண்ணன் தான். இப்படி ஒரு இவனுங்களை பற்றி பேசணும்னா இப்போ வண்டையாக பேசலாம், நாள் கணக்காக பேசலாம், அந்தளவுக்கு இருக்குது. கல்லை எதுக்கு தடை பண்ணானுங்க? நம்ம குடித்து கெட்டு பெறக்கூடாது தமிழர்கள் அப்படின்னு நினச்சி தானே நம்ம நினச்சிருக்கோம். கல்லை தடை பண்ணதுனால இவனுங்க நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கானு நினச்சிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் சாராய கடை திறந்துட்டானுங்க. அண்ணன் சீமான் தான் ஒரு கேள்வி கேட்டார், நீ வந்து கல் போதை பொருள்னு சொல்லி சாராய கடை திறந்து வச்சுருக்க, அதேமாதிரி நாடெங்கும் பெண் பிள்ளைகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லி விபச்சார விடுதியை திறந்து வைக்குமா இந்த அரசு? விபச்சார விடுதி நீ அரசே விபச்சார விடுதி நடத்திருக்கானே, தமிழ்நாடு அரசு விபச்சார விடுதின்ட்டு. தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. டாஸ்மாகில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக்னு வச்சுட வேண்டியது. அப்படின்னா அனைத்து பேருந்து நிலையத்துக்கும் கருணாநிதி பேருந்து நிலையம், எம்ஜிஆர் அண்டர்ஸ்டாண்டிங், இவனுங்க 2 பேருமே தமிழர்களுடைய வரலாறு. ஏன்னா அந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவனுங்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லை. பார்த்தீங்களா? என்ன புது கட்டணம் கட்டினாலும் இவனுங்களை பேரை தவிர்த்து வேறு பேரும் கிடையாது. அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, சென்னை பேருந்து நிலையத்துக்குள்ள நீ உள்ள நுழையும் போதே வேலுநாச்சியார் நிற்பாங்க, பாண்டித்துரை தேவர் பேரை மதுரையில் வைப்பேன், அழகுமுத்துக்கோனு, காமராஜர், கக்கன், எண்ணற்ற தலைவர்கள், பாரதியார், திருவள்ளுவர் தோண்டி எடுத்தோம்னா போகண்டா எங்கள் வரலாறு 50,000 ஆண்டு வரலாறுடா. அவங்க பேரை வைக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் நாட்டை குட்டிச்சவராக்கி நான் சொல்கிறேன், மக்களே புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம தமிழ்நாட்டை போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு இவங்க காணொலி வெளியிடுறதோடு நிறுத்திக்கிடானோ. இவனுக்கு ஒன்றும் தெரியாது தமிழ்நாட்டில் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஓங்கோல் கூட்டம் இங்கே வந்து திராவிடம் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்கள் திராவிடத்தை தீவிரமாக ஈவராமசாமியை தூக்கிக்கிட்டு பேசுகிறவனுங்க முழுக்க பார்த்தீங்கன்னா தெலுங்கானா இருப்பான், கன்னடானா இருப்பான், மலையாளியாக இருப்பான். நான் தாத்தன் காலத்தில் ஈவே ராமசாமி கூட்டம் போட்டு நம்மளை தேவா மோனை அந்த மோனை இந்த மோனன்ட்டு போயிட்டான். அதே தாயொலியை இப்போ மறுபடியும் நம்ம முன்னாடி கூட்டம் போட்டுக்கிட்டு அண்ணன் சீமானே நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவனுங்கப்பெல்லாம் தேமானுங்க அப்படிங்க வெளிப்படையாக பேசுகிறானுங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணியத்தோடு பேசணும். அப்போ தான் நீங்கள் என்னை ஒரு குறைஞ்சபட்சம் எனக்குன்னு ஒரு மரியாதையை நான் காப்பாற்றிக்கணும் பொது வெளியில் பேசும்போது.
அந்த நாகரிகம் கூட அவனுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்கள்ட்ட தான் நம்ம அரசியல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவனுங்கள்ட்ட தான் நம்ம நாட்டை கொடுத்துருக்கோம். இந்த அதிகார திமிருக்கும் ஆணவ போக்குக்கும் ஏற்கனவே திமுக 10 வருஷம் கூப்பில் இருந்தது. இனிமேல் சீமானே ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இவனுங்க நிரந்தரமாக கூப்பில் உட்கார வச்சுருவார். கூப்பில் மட்டும் உட்கார வைக்க மாட்டார், கூப்பிட்டு போய் பச்சை மட்டையிட்ட வச்சு வெளுத்து விட்டுருவார். எந்த மண் அள்ளி எந்த மலை அள்ளி விற்றானுங்களோ, எப்படி நம்ம பிள்ளைகளோட சீரழிச்சானுங்களோ, சாராயத்தை குடிக்க வச்சு பெண் பிள்ளைகள் இன்றைக்கும் பாருங்கள் வெளியில் போக பயப்படுது. ஆனால் மகளிர் அணி மாநாடு போட்டுக்கிட்டு 200 கொடுத்து கூட்டு வந்திருக்கானுங்க கல்லூரி. யாரும் கேட்க ஆள் நினச்சிட்டு இருக்கானோ, அரசு பஸ்ஸப்பெல்லாம் இயக்கிட்டு இருக்கானோ. நீங்கள் மாநாடு நடக்கிற இடத்துக்கு கேட்க ஆள் இல்லைன்னு சேட்டை ஆடு ராஜா. எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஆட்டம் இருக்குன்னு பார்த்துருவோம். நன்றி, வணக்கம். நான் தருவேன்.